ஹையர் செகண்டரி ஸ்கூலா, கிறிஸ்டின் ஸ்கூலு. வா அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஎம்பி லைனைச் சேர்ந்த மன்சூர் ரியாஸ் இவர்களுடைய தம்பி ராசிக் அவர்கள் வந்து இந்த ஆடுகளை வளர்த்துட்ருக்காங்க. அந்த குர்பானிக்காக வளர்க்காங்க. அதனால் வந்துட்டு அந்த இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது பள்ளத்தூருக்கு அருகாமையில் உள்ள தில்லங்காடுங்கிற ஊரில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்து குர்பானிக்காக வளர்க்கப்படும் ஆடுகள். அதாவது குர்பானிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு விசேஷத்துக்கு வேணுமா இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஏறக்குறைய வருஷம் ஒரு 100 ஆடுகள் வந்து இங்கே வளர்க்குறாங்க. நம்ம ராசி காக்கா அவர்கள் தான் வந்து சிஎம்பி லைன் ராசி காக்கா. காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. கல்லுக்கொல்லை நம்ம வந்து ரியாஸ் காக்காவுடைய தம்பி, ரியாஸ் மன்சூர் அவர்களுடைய தம்பி, பூர்வீக கடற்கரை தெருவு. இப்போ வந்து நம்ம சிஎம்பி லைனில் அவங்கெல்லாம் குடியேறி வந்து பல வருடங்கள் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு இவங்களை தெரியாதவங்க இருக்காது நம்ம ரியாஸ் பாயை. அதனால் இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் போட்டு ஒரு வருஷம் 100 ஆடுகள் வந்து இவர் சக்தி வேலா சக்தி ஆட்டு பண்ணை தீவன கடை எங்கே இருக்குது? அது கரசவேலில் இருக்குதா? இவங்கள்ட்ட ஆட்டுக்கு சம்பந்தமான அனைத்து தீவனங்களும் இவங்கள்ட்ட கிடைக்கும். இது வந்து ஏறக்குறைய வந்து வாங்கும்போது 3 கிலோ இருக்கும். வாங்கும்போது ஒரு ஆடு 3 கிலோ இருக்கும். இப்போ வந்து அதை கொடுக்கும்போது 30 கிலோவுக்கு வந்துடும். அதாவது ஃபுல் ஆடு 30 கிலோ. அதை வந்து உரிச்சி எடுக்கும்போது 55% நமக்கு வந்து 55லேருந்து 60% கிடைக்குமா இதனுடைய நமக்கு வந்து இதை உரிச்சமாக்கும். ஸோ இதனுடைய ரேட்டுகள் வந்து இன்றைக்கெலாம் பார்க்க போனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு கிடைக்கும். சுத்தமான ஆடு 15-16 கூட கிடைக்கும். ஏன்னா இந்த இதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஓட விட்றேன். நீங்கள் வந்து ராசிக் பாயோட நம்பரு, தேவைப்படுபவர்கள் வந்து இந்த குர்பானி கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரியா? இந்த வர்ற மாதம் குர்பானி ஹஜ்ஜி பெருநாள் வருதுல்ல, இந்த ஆடுகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ஊருக்கு அருகாமையில் தான் இருக்குது. இது பள்ளத்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இது நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் ஓட விட்றேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்கள குறிச்சிலாக்க நீங்கள் அவனை டைரெக்டாக அவங்க வந்து காட்டி நீங்கள் எந்த குட்டி வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம். சரியா? அது நல்லா அற்புதமாக வந்து சுத்தமான கிடா தான் இது. எந்த நோய் இல்லாமல் இது பண்ணி நல்ல வயல்களில் வந்து மேய விட்டு, இந்த மாதிரி தினமும் வந்து வயல்களில் மேய விட்டு நல்ல சிறப்பான முறையில் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 30-40 ஆடு தான் இருக்கும். இன்னொரு இடத்துல வந்து பாக்கி ஆடுகள் இருக்குது. விசேஷங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டு விசேஷங்களுக்கு தேவை இருந்தால் மொத்தமாக நீங்கள் வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. இந்த மொத்தம் இதுக்கு அடுத்தது வந்து அங்கே வளர்க்கக்கூடிய இடத்த போய் காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா வீட்டில் போயிட்டு அதை கலச்சி விட்டு வீட்டில் உள்ளதை எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஆமாம், வாங்க வாங்க நில்லுங்க.
இது பாருங்கள், அந்த குரூப்பில் உள்ளதான் இந்த ஆடும். வாங்க வாங்க வாங்க, வணக்கம் ஐயா, வாங்க. இது எத்தனை ஆடு இருக்குது? இது இங்கே 30 இருக்கா? பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சமாக தெரியுதாரு, அதுக்குள்ளே 30 ஆடு இருக்கான் பாருங்க. 30, வீட்டில் ஒரு 60. மொத்தம் 120 ஆடுகள் வந்து வளர்க்குறாங்க. இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து 30 ஆடு இருக்குது. அந்த சைடு ஒரு 40. அப்படியே தொடர்ச்சி அதை எடுங்க. அப்படி இப்போ எடுங்க, ஒன்னா சொல்லுவாங்க. இப்போ அந்த அந்த இதை எடுங்க, தொடர்ச்சி. ஓகே, வாட்டு அதை எடுத்துட்டு தொடர்ச்சி எடுங்க. கட்டுப்படாத ஒன்று நான் மட்டும்தான். கண்ணா பின்னாடி தலை தெரிச்ச மாதிரி ஓடும். மலையில குளிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ போகிறது வந்து ஆட்டு பண்ணைக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆட்டு பண்ணையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 120 ஆடுகள் வந்து வளர்க்குறாங்க. தினம் வந்து இதை வந்து இங்கே வந்து தீவனம் போடுற இடம் இல்லையா? தினம் வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறதும். இதில் 60 ஆடுகள் நிற்கிது. வருது ஓடிடுமா? கீழே கீழே வரும்போது எடுக்க சொல்லுங்க. மேலே இப்போ எடுப்போம். அப்பா, இது எதனால இந்த உயரமாக போட்டுருக்குறீங்க? இந்த இது இதோட கழிவு எல்லாம் கீழே போயிடும். ஓ, அது சரி. சேஃப்டியாக இருக்கும். கழிச்சல் போக்குவரத்து, நோய் மேலாண்மை பாதுகாக்கலாம். ஓ, அதுக்காக. ஆமாம். நம்மளோட பேர் சக்தி, சிங்கப்பூர் ஆட்டு பண்ணை. சிங்கப்பூர் ஆட்டு பண்ணையா? தீவன கடை வச்சிருக்கோம். காலங்காலமாக தான் பண்ணிட்டோம். 200-300 குட்டி வரைக்கும் கொடுப்போம். ஓ, இது 1-2 மாதம் அடையாளம் போட்டு கொடுப்போம், பண்ணுவோம். ஓ, இப்போ கீழே வெட்டி விடலப்போ இதுக்கு பாருங்க, எல்லாம் வருது. இப்போ தீவனம் திங்கிறதுக்காக வருது. நல்லா இருக்குதுல்ல? போடுங்க. திங்காது. அது சரி. வேலை பரவாயில்ல, இருக்கட்டும். 7 மணி இதான் என்ன, இதான் பேபி அப்படி தான் கொண்டுட்டு வர்றதா? இவருக்கு காட்டு காட்டு. இல்லை, இது இல்லை. இது என்ன? இது இது வந்துட்டு சும்மா ஒரு நண்பர் வந்து தெரிஞ்சவங்க ஒன்றா விட்டுட்டு போனாங்க. அப்படியா? அது சரி. அழகா இருக்கு. ஏய், சொல்லுங்க. போய் நில்லுங்க அண்ணா, போய் நில்லுங்க. சரி, மிஸ்டர் சக்திவேல், வணக்கம். சொல்லுங்க. இது ஆட்டு பண்ணையோட பெயர் என்ன? சிங்கப்பூர் ஆட்டு பண்ணை. சிங்கப்பூர் ஆட்டு பண்ணை. நீங்களும் நம்ம இவர் நம்ம
ரசிக் பாய் ரசிக் பாய் சேர்ந்து பார்ட்னராக சேர்ந்து இதை செய்கிறீங்க. எத்தனை ஆண்டு காலமாக இதை செய்கிறீங்க? இது வந்து கொரோனா பீரியட்லேருந்து நம்ம என்ன செய்யறோம் தெரியாத காலங்கள்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிங்கப்பூரில் வேலை பார்த்தோம். ஓகே. அவரும் லண்டனில் இருந்தாப்புல. ஆமாம். ஒரு சின்ன ஒரு காம்பினேஷனில் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது. இப்போ நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணோம். சரி. ஆரம்பிச்சு பல காலங்களை ஆகி இப்போ ஒரு 7-8 வருஷமா 7-8 வருஷமா ரன் பண்ணிட்டீங்க. குருவானி வியாபாரம் பார்ப்போம், மற்ற விசேஷங்களுக்கு கரியாவும் கொடுப்போம். எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கலந்துக்கிறோம், எல்லாத்துக்குமே பண்ணுவோம். ஓகே. 2 பேருமே வந்து அதிராம்பட்டத்துக்கும் நம்ம கிராமங்கள் போக்குவரத்து கல்யாணம் தேவை காது குத்து அனைத்துக்குமே நாங்கள் இல்லாமல் எந்த வித சுத்தமான கறியா மட்டும்தான் கொடுப்போம். எங்களுக்கு கிடைக்கிறது ஒரிஜினலாக கிடைச்சா போதும். 10 ரூபா கிடைச்சாலும் சுத்தமான காசா கிடைச்சா போதுங்க. இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவோம். இது இல்லாமல் எங்களோட தீவன மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அணுகுமுறை வேணாலும் நாங்கள் இலவச ஆலோசனையும் கொடுப்போம். ஓகே. எங்களோட அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணைகள் வளர்ப்பு இந்த குட்டி வந்துட்டு இப்போ இன்சியல் போட்டிருக்கோம். ஒரு நபருக்கு வந்து இன்சியல் போட்டிருக்கோம். எல்லம்ங்கிறது ஒரு 5 பீஸ் இதில் போட்டிருக்கோம். 5 பீஸ். இது வந்து எம்ஒயின்ட்டு ஒரு இன்சியல் ஒன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி டோக்கன் போட்டிருக்காங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே. எல்லாமே குர்பானிக்காக டோர் டெலிவரி கொடுத்துருவோம். டோர் டெலிவரி கொண்டு போய் கொடுத்துருவோம். முதல்ல கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணுவோம். இப்போ இந்த எல்லம்ட்டு போட்டுருக்கீங்களா, எத்தனை கிலோ இருக்கும் இது? இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 28 ஆவரேஜ் வரும். நம்ம கொடுக்க போகல 30-31 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்போ வந்து இதில் வந்து 55-60% நமக்கு தேரும். இல்லை 60 கன்ஃபார்மாக 60%. ஆமாம், 60க்கு நம்ம கேரண்டி கொடுப்போம். ஓகே. நம்மளோட வளர்ப்பு முறையில் வந்து 60க்கு நம்ம கேரண்டி கொடுப்போம். ஆமாம். இது வந்து எப்படி நோய் நொடி இல்லாமல் எப்படி நீங்கள் அதை இது நாங்கள் மாதம் டாக்டர் கன்சல்டிங் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச அணுகுமுறையில் நாங்கள் இது பண்ணிப்போம். டிவாமிட்டிங் பண்ணிடுவோம். தடுப்பூசி பிபிஆர் வேக்சின் வந்து உள்ளே வரும்போது வேக்சின் போட்டு தான் உள்ளே விடுவோம். ஏதாவது முடியல, ஜுரம், போக்குவரத்து ஏதாவது இருந்தால் அதை குவாரண்டைன் பண்ணி தனியாக 2 நாள் 3 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே ஆகலைன்னா அதை தூக்கி போயிடுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதோட போயிடும். எல்லா குட்டிலையும் நம்ம ஒன்றா போட்டு பார்த்தோம்னா எல்லாமே அடிபட்டுரும். வைரஸ் மாதிரி தான் அடுத்தடுத்து பரவும். அந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீக்கு வருது, கழியுது, பண்ணுது அப்படின்னா நம்ம குவாரண்டைன் பண்ணி ஆகணும். சரி. நோய் மேலாண்மை வந்து நம்ம பண்ணி ஆகணும், நம்ம ஜெயிக்க முடியும். இது கீழத்திற்கு போட்டிருக்கு. அது கீழத்திருவா? ஆமாம், போட்டிருக்காங்க எம்ஒய். பாருங்க, மாஷா அல்லாஹ், நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க, ஆமாம், இந்த போட்டிருக்க தெரியுது. துபாயிலேருந்து இருக்கா? இப்பவே 30 கிலோ இருக்கும் போல இருக்க. 34 கிலோ. அது பிடிக்கிற அன்னைக்கு 38 கிலோ டயத்துக்கு வந்துடும். எங்களோட அணுகுமுறையில நாங்க எங்களோட அனுபவத்துல சொல்றோம். ஆமாம், எடுத்துட்டேன். வெரி குட். ஓகே. இந்த ஸ்க்ரீனில் நம்பரை ஓட விட்றேன், யாருக்கு தேவைப்பட்டாலும். மேலும் இன்னொரு விசேஷம், இவங்க நம்ம ராஜி காக்கா அவர்கள் வந்து அவரை பற்றி சொல்ல போனாக்கா, இவங்க வெளிநாட்டிலே காலம் ஃபுல்லாக வாழ்ந்து இறுதி கட்டத்தில் வந்து இங்கே ஆட்டுப்பண்ணையை வச்சு ஏதோ ஒரு கடைசி காலத்தில் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு இவர் நம்ம வீடியோ கொஞ்சம் டெலிட் பண்ணுங்களேன். எதை? ஓகே. இப்போது இந்த ராஜி காக்கா அவர்களை பற்றி சொல்ல போனாக்கா, ஏறக்குறைய பல ஆண்டுகளாக அவங்களுக்கு வயசு 73 ஆச்சு. இவர் பல நாடுகளில் வந்து அவங்க வந்து உழைச்சிட்டு இறுதியாக வந்து கடைசி காலத்தில் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஆட்டுப்பண்ணையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காங்க. டெய்லி இங்கே வந்து பார்க்குறது, இது பண்ணுறது, இது மேய்ச்சல்களுக்கு அவங்க எப்படி நடக்குதா எல்லாங்கிறதையும் இது பண்ணிவிட்டு இவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு செஞ்சு, இவங்களும் உங்களோட ஃபாதரு உங்கள் குடும்பமே வந்து இதை வந்து வளர்த்துட்ருக்காங்க. இவங்களோட இடத்துல தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் முடியால் நல்லபடியாக சுகாதாரமான முறையில் இது வளர்க்கப்படுது. பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஆர்கானிக். ஆமாம், ஒன்று இது பார்த்தாலே எதுவுமே சோடை இல்லை, அவ்வளோ சூப்பராக சுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஆமாம், ஆர்கானிக். பாருங்கள், இந்த ஆடுகளை பார்த்தாலே தெரியுது, சுத்தமாக இருக்குது பாருங்கள், அழுக்கு இல்லாமல் அதெல்லாம் குளிக்க வச்சு இது பண்ணி நல்லா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம், வந்து பிடிக்கலாம். நம்பி வந்து நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து நீங்கள் புக் பண்ணிட்டு போங்க. சரியா? நான் வந்து நம்பர் கொடுக்குறேன், அவங்கள்ட்ட நம்பர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எவ்வளோங்கிறத பேசிக்கிறீங்க. வந்து பார்த்தது ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு 15, 16, 17 தாண்டாது. இல்லை, 16, 17 தாண்டாது. எந்த ஒரு ஆடு வாங்கினாலும் வந்து நான் மொத்தமாக வாங்குறவங்களும் வந்து இங்கே வந்து புக் பண்ணலாம். வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நம்ம ஊர் ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் மண்ணின் மைந்தர். இவரும் அப்படி தான். இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இங்கேருந்து வந்து ஆடுகளை வாங்கி இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like,
share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.